ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாடி வெயிட் எக்ஸசைஸை வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நம்மளுக்கு எதனால மசில் கெயின் ஆகுங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது நம்ம ரெண்டு கான்செப்டாக சொல்கிறேன். ஒன்று வந்து ஹென்மன் சைஸ் பிரின்சிபல், இன்னொன்று மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ். ஹென்மன் சைஸ் பிரின்சிபலை வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு 100 புஷ்அப் அனாலஜியில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் 100 புஷ்அப்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் 10 புஷ்அப் வந்து அது உங்களோட பாடிக்கு ஒரு பெரிய ஆக்டிவிட்டிவாக இருக்காது, ஏன்னா அதுக்கு ஒரு சேலஞ்சே கிடையாது. ஸோ அது அதோட ஸ்லோ ட்விச் ஃபைபர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணும். இதே நீங்கள் அப்படியே புஷ்அப் பண்ண நீங்கள் ஒரு 50-60 ரெப்ஸ் போகும்போது உங்களோட உடம்புல இருக்க ஸ்லோ ட்விச் ஃபைபர்ஸ், அந்த ஆக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகிற ஸ்லோ ட்விச் ஃபைபர்ஸ் எல்லாமே டயர்டாக இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை தானே புஷ் பண்ணும் போது அந்த ஆக்டிவிட்டியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட உடம்பு ஃபாஸ்ட் ட்விச் ஃபைபர்ஸை ரெக்ரூட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்க மசில் ஃபைபர்ஸ் வந்து இந்த ஃபாஸ்ட் ட்விச் ஃபைபர்ஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு பாடி வெயிட் எக்ஸசைஸோட செட்டை வந்து ஃபெயிலியர் கிட்ட புஷ் பண்ணும் போது இந்த ஃபைனல் புஷ் இருக்குங்களா, அந்த மாதிரி ரெப்ஸ் புஷ் பண்ணும் போது நமக்கு ரெக்ரூட் ஆகிறது தான் இந்த ஃபாஸ்ட் ட்விச் ஃபைபர்ஸ். அது வந்து நல்ல க்ரோத் கொடுக்கும். செகண்ட் வந்து மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ். இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பைசெப் ட்ரெயின் பண்ணும் போது பிளட் ரெஸ்ட்ரிக்ஷன் ட்ரைனிங் சொல்லி ஒரு டேப் பேண்டெல்லாம் கட்டிட்டு பண்ணுவாங்க. ஸோ சேம் பிரின்சிபல், நீங்கள் இப்போ ஒர்க் அவுட் பண்ணும் போது அந்த இடத்துக்கு பிளட் தேவைப்படும். அந்த பிளட் வந்து நீங்கள் அங்கே போகாமல் நிறுத்தினீங்கன்னா உங்கள் மசில் என்ன நினைக்கும், நம்மளுக்கு வந்து அடுத்த தடவை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா நம்ம அதுக்காக டெவலப் ஆகணுங்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட். இப்போ அந்த டேப் இல்லாமலே பாடி வெயிட் எக்ஸசைசஸில் அது ஏன் நடக்கும்னா, நீங்கள் புஷ்அப் மாதிரி ஃபுல் பாடி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப் மட்டும் ஒர்க் ஆகுது. உங்கள் ஹோல் பாடிக்கு வந்து பிளட் சப்ளை தேவைப்படும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த தேவையான இடத்துல செஸ்ட்டுக்கு, ஷோல்டருக்கு, மசிலுக்கு வந்து அதிக பிளட் போகாது. ஸோ அது அந்த ஸ்ட்ரெஸ் அடுத்த தடவை வரும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்கு தன்னைத்தானே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் வந்து ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்ட்ரோஃபிக்கு வந்து இன்னும் 2 ஸ்டிமுலஸ் இருக்கு. ஒன்று மசில் டேமேஜ், இன்னொன்று மெக்கானிக்கல் டென்ஷன். இப்போ மெக்கானிக்கல் டென்ஷன் பார்த்தீங்கன்னா நான் ஹென்மன் சைஸ் பிரின்சிபலில் சொல்லும் போதே அது டைரெக்டாக கவர் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு செட்டை ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணும் போது அது தானாகவே அந்த மெக்கானிக்கல் டென்ஷன் வந்து மசில் ஃபைபர்ஸில் வந்துடும். அப்புறம் நீங்கள் ரெப்ஸை கண்டினியூஸாக பண்ணும்போது மசில் டேமேஜும் நடக்கும். ஸோ இப்போ ஹைப்பர்ட்ரோஃபி நடக்கிறதுக்கு மெக்கானிக்கல் டென்ஷன், மெட்டபாலிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் மசில் டேமேஜில் வந்து இந்த 3 ஸ்டிமுலஸில் ஏதாவது ஒரு ஸ்டிமுலஸ் இல்லை காம்பினேஷன் ஆஃப் 3 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹைப்பர்ட்ரோஃபி நடக்கும். இது வந்து தெரி. ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப் வந்து பேசிக்கான எக்ஸசைஸ் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பாடி வெயிட் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லும் போது புஷ்அப், புல்அப், ஸ்குவாட், சின்அப், இந்த மாதிரி பேசிக்கான எக்ஸசைஸ் உங்களால் வந்து ஃபெயிலியர் வரைக்கும் ஈஸியாக ரிஸ்க் இல்லாமல் புஷ் பண்ணக்கூடிய எக்ஸசைஸை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மெயினாக வந்து ஒரு பாடி வெயிட் எக்ஸசைஸில் நீங்கள் மசில் பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் செட்ஸை ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணணும். நீங்கள் 100 புஷ்அப் இன்னைக்கு பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி 10 ரெப்ஸுக்கு 10 செட் பண்ணாமல் கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆக்கிட்டு 25 ரெப்ஸோட 4 செட்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லாஸ்ட் 25 பண்ணும்போது 25 லாஸ்ட் 5 பண்ணும்போது அந்த ஃபெயிலியர் ரீச் ஆகிற மாதிரி அந்த கிரைண்ட் பண்ண வேண்டிய ரெப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் உங்களுக்கு மசில் பில்டிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, இப்போ பாடி வெயிட் எக்ஸசைசஸ் நம்ம ட்ரெயின் பண்ணும்போது நம்ம அதிக வெயிட் தூக்குற இன்டென்சிட்டிக்கு போகாமல் இருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளோட பாடி வெயிட் எக்ஸசைசஸில் நம்மளோட ரிகவரி பெட்டராக இருக்கும். நீங்கள் இன்னைக்கு செஸ்ட் செட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து டே ஆஃப்டர் டுமாரோ உங்களால் திருப்பியும் செஸ்ட் பண்ண முடியணும். அதே வந்து நீங்கள் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3-4 டேஸ் வந்து கேப் வேணும். ஸோ நம்ம வெயிட் ட்ரைனிங்கில் லேக் பண்ணுற இன்டென்சிட்டி வந்து இங்கே ரிகவரினால ஓவரால் வால்யூம் நம்மள ஃப்ரீக்வன்சி அதிகமாக பண்ணி நம்ம வால்யூம் ஹிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பேசிக் எக்ஸசைஸ் செலெக்ஷன்ஸ், கோயிங் டில் ஃபெயிலியர் அண்ட் மோர் ஃப்ரீக்வன்சி.